நம்ம இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக டேஸ்ட்டாக கேரட் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. கேரட் பொரியல் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போவே இதில் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மிளகாய் நீங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு உப்பு நல்லா எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ நாம் துருவி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 பெரிய சைஸ் கேரட் எடுத்து அதை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கேரட் இந்த மாதிரி துருவிட்டு பொரியல் செய்யும்போது அது டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு பொரியல் டக்குன்னு ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கேரட் வேகிற அளவு ஒரு 4-5 ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். கேரட் கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா நாம் தண்ணி கூட சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக 1/4 டம்ளருக்கும் கம்மியாக தான் தண்ணி சேர்க்கணும். கேரட் நமக்கு உடனே வெந்துடும், ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. பாருங்கள், நான் தண்ணி சேர்த்துருக்கதே தெரியலை, உள்ள தண்ணியே நிற்கலை. இந்தளவு தான் லைட்டாக சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கேரட் எடுத்து நல்லா வெந்துருச்சா, உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கேரட்டில் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரையாக வந்ததுக்கப்புறமா 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக சீரகம் எடுத்து அதை கையாலேயே நல்லா நசுக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அப்புறமா தேவையான அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். பொரியலில் எப்போதுமே தேங்காய் துருவல் நிறையா சேர்த்தோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக துருவி எடுத்து வச்சுருக்கிற 4 ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்த உடனேயே நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த சூட்லேயே தேங்காவை போட்டு மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போது நமக்கு ரொம்பவே டேஸ்டான கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.